வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6, அதாவது நியூ சிலபஸில் யூனிட் 6, ஓல்டு சிலபஸில் யூனிட் 8ல் உள்ள தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் இம்பார்ட்டன்ட் 20 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது? தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20, 1916. இதுதான் நீதி கட்சி. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் தான் நீதி கட்சி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அடுத்த கேள்வி, பெரியார் எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? பெரியார் எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் பார்த்தீங்கன்னா 1925. அடுத்த கேள்வி, நீதி கட்சி எந்த ஆண்டு திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? நீதி கட்சி எந்த ஆண்டு திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா ஆண்டு பார்த்தீங்கன்னா 1944 சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. இது டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் யார்? சென்னை மாகாணத்தில் சட்டம் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர், அதாவது ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MC ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்து, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா டி. முத்துசாமி அவர் தான் முதல் இந்திய நீதிபதி. சென்னை உயர்நீதிமன்றம் எப்போ அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1862 ஜூன் மாதம் அமைச்சிருப்பாங்க. யாரோட அறிக்கையின் பேரின்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணியின் அறிக்கையின் பேரில். அடுத்து, சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு. சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது? சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1922 ஜூன் 5 தான் சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றிருக்கும். இந்த சௌரி சௌரா அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் அந்த இடம் இருக்குது. அடுத்து, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் என்ன பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16, 1799 தான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். அடுத்து, மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சி. மருது சகோதரர்களின் கழகம் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து, நியூ இந்தியா தினசரி பத்திரிகையின் ஆசிரியர் யார்? நியூ இந்தியா அப்படிங்கிற தினசரி பத்திரிகையோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். அன்னிபெசன்ட் அம்மையார். அடுத்து, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர தத். சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் நரேந்திர தத். அடுத்து, சதி ஒழிப்பு இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? சதி ஒழிப்பு இயற்றப்பட்ட ஆண்டு 1829 டிசம்பர் 4. இதுக்கு உறுதுணையாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. சதி ஒழிப்பு இயற்றப்பட்ட ஆண்டு 1829 டிசம்பர் 4. இதுக்கு உறுதுணையாக இருந்த ஆங்கில ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து, இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் பிளினி. இவர் ரோமானிய நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்து, பெரியார் எங்கு நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக சட்டங்களை இயற்றினார்? பெரியார் எங்கு நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக சட்டங்களை வழங்கினார் அப்படின்னா திட்டங்களை வழங்கினார் அப்படின்னா செங்கல்பட்டு மாநாட்டில் தான். இந்த மாநாட்டில் தான் ஈவேரா ராமசாமி அப்படிங்கிறவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து, துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறானா துன்பம் வந்தால் நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து, சங்க காலத்தில் பொருளாதார வசதி மிக்கவர்கள் எவ்வாறு ஆடையை அணிந்தார்கள்? சங்க காலத்தில் பொருளாதார வசதி மிக்கவர்கள் மஸ்லின் பட்டு அப்படிங்கிற ஆடையை தான் அணிஞ்சிருக்காங்க. மஸ்லின் பட்டு. அடுத்து, எந்த நாட்டின் நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் உள்ளது? எந்த நாட்டின்
நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய நாட்டு நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் உள்ளது. அடுத்து மாமல்லபுரத்தில் உள்ள கோவில்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஆண்டு. அதாவது மாமல்லபுரத்தில் உள்ள கோயில்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1984 தான் அங்கீகாரம் அளிச்சிருக்கு யுனெஸ்கோ. அடுத்து இந்தியாவில் ஆங்கிலேயரிடம் போரிட்டு அவரை தோற்கடித்த முதல் இந்தியர் யார்? இந்தியாவில் ஆங்கிலேயரிடம் போரிட்டு அவரை தோற்கடித்த முதல் இந்தியர் பார்த்தீங்கன்னா புலித்தேவர். அதாவது ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்தியர் புலித்தேவர் தான். அடுத்து சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் சின்னமருது. அடுத்த கேள்வி 1857 ஆண்டு பெரும் புரட்சியை திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என்று கூறியவர் யார்? 1857 ஆண்டு பெரும் புரட்சியை திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என்று கூறியவர் யார்? வி.டி. சாவர்கர். வி.டி. சாவர்கர் தான் சொல்லியிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.